வெல்கம் டு ஆல்வின் அலெக்ஸ் கார்டன் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரெட் கலர் லெமன் பற்றி பார்க்க போகிறோம். ரெட் கலர் லெமன் செடி நான் எப்போ வாங்கி வச்சேன்னா, இது வாங்கி வச்சு இப்போ 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்தில் ஒரு வருஷமாக வளர்ச்சியே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் புது தளிரெல்லாம் வந்திருக்குது. இப்போ ஒரு 3 மாதத்துல தான் இந்த வளர்ச்சி தெரியுது. பக்கெட்டில் வாங்கி வச்ச மாதிரியே ஒரு வருஷமாக என்ன மூமெண்ட்டுமே இல்லாமல் இருந்த ரெட் லெமன் இப்போது கொஞ்சம் தளிர்லாம் விட்டுருக்கிறதுனால இப்போது இந்த இனி பூ வைக்குமா என்னன்னு ஒரு டவுட்டில் இருக்குது. பூ வச்சா காய் வந்துடும். அதுக்கு தான் நான் இப்போ கொஞ்சம் இதுக்கு தேமோர் கரைசல் தெளிச்சிட்ருக்கிறேன். தேமோர் கரைசல் தெளித்தா மோரில் பெருங்காயத்தூள் போட்டு தெளித்தோன்னா கொஞ்சம் மொட்டுக்கள் வரும் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் இதுக்கு கொடுத்துட்ருக்குறேன். கண்டிப்பாக இதில் இந்த வருஷத்தில் பூ வரும்னு நான் நம்புகிறேன். இந்த பூ வந்ததுன்னா காய் வந்துடும். காய் வந்ததுன்னா உள்ளுக்குள்ளே வந்து நம்ம லெமன் மாதிரியே தான் இருக்கும். லெமனை அறுத்தோன்னா லெமனில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒயிட்டாக இருக்கும். இந்த ரெட் லெமனில் வந்து உள்ளே வந்து ரெட்டாக இருக்கும். வெளியில் வந்து லெமன் மாதிரியே தான் இருக்கும். லெமன் என்ன கலரில் இருக்குமோ அதே கலர் தான் இருக்கும். உள்ள சதைப்பகுதி மட்டும் ரெட் கலராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த ரெட் கலர் லெமன் வந்து யாரெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி வளர்க்குறது என்ன ஏதுன்னு இந்த கமெண்டில் சொல்லி கொடுங்க. இதை மேற்கொண்டு இது காய் வர்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சது நான் மோர் கரைசல் போட்டு பூ வர வைக்கிறேன். அப்படி வேறு எதுவும் மெத்தட் இருந்ததுன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வேறு இந்த ரெட் லெமன் வந்து எதுக்கு நல்லது, என்ன டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து காய் வந்த பிறகு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.